1 கிலோ அரிசி 50 ரூபாண்ணா, இந்த துண்டு 50 ரூபா. ஆளுக்கு 300 ரூபா. ஒரு குவார்டர் ஒரு கோழி 10 ரூபா. 10 ரூபா செந்தில் பாலாஜி. இந்த துண்டு 50 ரூபா. அவன் யாரு காசு போட்டு வாங்கினா? அவன் சொந்த காசுல எல்லாம் துண்டா போட்டு தலையில தான் இப்படி கட்டி வராங்க. ஏன்னா எனக்கு ஆட்சி மாறணும். என்னடா பண்ணாங்க இந்த ஆட்சியில? என்னதான் பண்ணாங்க இந்த ஆட்சியில? ஒண்ணும் பண்ண கிடையாது. கொள்ளை அடிக்கிறது, பொண்ணா பாலியல் பலாத்காரம் பண்றது, திருடுறது. ஒருத்தவங்க குத்திட்டு போயிருவான். குத்திட்டு போயிருவான். உனக்கு ஒரு 50 லட்சம் பணம் கொடுத்தனாச்சுவே உன்னை விட்டுருவான். அவன் ஒன்னா விட்டுருவான். போலீஸ்காரன் ஒன்னா விட்டுருவான். நான் ஓப்பனா சொல்றேன், மாறுதோ இல்லையோ, அவர் நல்லது பண்றாரோ இல்லையோ, இத்தனை வருஷம் இவங்க இருந்துட்டாங்க, எதுவும் பண்ண கிடையாது. நம்ம தளபதிக்கு ஒரு புதுசா வாய்ப்பு கொடுப்போம். வராரு வராட்டி நல்லது பண்றாரு, இல்ல 5 வருஷத்துல மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். சீமான் சொல்றாரு, நான் இந்த எல்லாத்தையும் கூப்பிடுவேன், எல்லாத்துக்கும் ஆடு மாடு எல்லாத்தையும் வளர்க்க விடுவேன், எல்லாத்துக்கும் இது கொடுப்பேன். ஆனா அவங்க பேசுறது மாத்தி மாத்தி, சாட்டையா ஆகட்டும் சீமான் ஆகட்டும் எல்லாம் மாத்தி மாத்தி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு தேவை பணம். எங்க தளபதி பணத்தை பார்த்துட்டு வந்தவரு, சீமான் பணத்தை சம்பாதிக்க வந்தவரு. பணம் சம்பாதிக்க வந்தவர் எல்லாம் எங்க தளபதியா கூட்டணிக்கு இழக்கிறாரு. எங்க தளபதி சுயேட்சையா நின்று ஜெயிக்கிறங்கிறாரு. தம்பிக்கு மரியாதை கொடுக்கிறாரா சீமான்? பொம்பள வழக்குல எத்தனை வழக்குல மாட்டாரு, இத்தனை வழக்கு. எங்க அண்ணன் சீமானை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இவர் விஜய் தளபதி சீமான என் தம்பிங்கிறார். சீமானை பத்தி அவர் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? கூத்தாடிக்கிறாங்க, எல்லாரும் கூத்தாடித்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் பேட்டி கொடுத்தாரு, அவரு ஒரு கூத்தாடி தானே. அவரோட துறை பத்தி என்னன்னு தெரியுமா? துணை முதலமைச்சர் தானே அவர். துணை முதலமைச்சர் தான் என்ன செஞ்சிருக்காரு?